ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம கோல்டு அப்டேட் பார்த்துக்கிறோம். ஸோ இம்பார்ட்டண்டான அப்டேட் என்னன்னா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் ஒரு நியூ ஹை ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து டூ 2150, அதாவது 2150 மட்டும் மார்க்கெட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல். ஏன்னா நிறைய பேர் வந்து கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, செல் நிறைய இருக்குது, ஸோ என்ன பண்ணுறேன்னு. ஸோ கட்டாயம் வந்து டாப்லஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் இப்போ புது நியூ ஹை கிடச்சிருக்கு. மேபி இந்த ஹை வந்து இந்த மந்த்துக்குரிய ரெசிஸ்டண்டாக கூட இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் தான் நம்ம வந்து 200 சரி 230 சரி போகிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன் தான் இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் மார்க்கெட்டில் உள்ள ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஒன்று நமக்கு மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு, ஒரு நியூ ரெசிஸ்டன்ட். ஸோ ஃபியூச்சருக்கு இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். மார்க்கெட் திரும்பவும் 2000க்கு மேலே எபோவ் வரக்குள்ள நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ஷார்ட் டைமில் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம், டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் மட்டும் பார்த்துக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது, இதில் ஒரு இந்த ஜூன் கட்டாயம் நோட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து இதில் வந்து 50 கரெக்டாக 50 எடுத்துக்கிறேன். ஸோ சில சார்ட்டில் வரல, இந்த சார்ட்டில் வந்து கரெக்டான அப்டேட் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி. எதுக்கும் நம்ம திரும்ப இந்த சார்ட்ல இருந்து பார்ப்போம். ஸோ இதுல இருந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சார்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2150 வந்து நீங்கள் அப்ராக்ஸாக எடுத்துக்கிறீங்க இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ 150. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு. இன்ட்ராடே பாருங்க, இன்ட்ராடேல மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ஓப்பன் பண்ண டைம் ஏஷியா மார்க்கெட்டில். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மார்க்கெட் வந்து டவுன் சைட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த வீக்லியில் இருக்கிற ஹை, அதே மாதிரி இந்த மந்த்துக்குரிய ஹை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். வீக்லி மந்த்துக்கும் வீக்லிக்குரிய ஒரு நியூ ஹை. ஸோ அது என்ன நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நான் வந்து நியூ ப்ரைஸ்னே ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கட்டாயம் நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, எந்த டேட். ஏன்னா நமக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படும். எந்த டேட்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீக்லி சார்ட் க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 4 days இருக்குது. பட் இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, இந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு வந்து மெயினாக ஒரு நியூஸ் இருக்குது. ஏடிபி நியூஸும் என்எஃப்பி நியூஸும் இருக்குது. ஸோ இந்த நியூஸுக்கு பிறகு தான் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ இந்த நியூஸுக்கு பிறகு இந்த மார்க்கெட் வந்து வீக்லி க்ளோஸ் வைக்கக்குள்ள, இந்த ஃப்ரைடே மார்க்கெட்டில் இந்த சார்ட் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வைக்கக்குள்ள நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கட்டாயம் டவுன் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் ஒரு 600 பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டாக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் நான் எடுக்க போனால் இந்த வீக்லி மட்டும் நான் எடுக்கிறேன் இப்போதைக்கு 72. ஸோ நான் வந்து அப்ராக்ஸாக வந்து 70 எடுப்போம் இப்போதைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மெயினாக இருக்குது, இந்த விக் இருக்குது. ஸோ இந்த விக் இருக்கிறனால இதுவும் நமக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் வந்து இதில் வந்து 80 எடுங்க. ஏன்னா கொஞ்சம் அப்ராக்ஸாக பார்ப்போம் 80 70. ஸோ இந்த 80 70 இருந்தால் மார்க்கெட் வந்து நமக்கு நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த ஜோன் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க, இந்த ஜோன். ஸோ இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஜோன். பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபியூச்சரில் இந்த சார்ட், அதாவது இப்போ ரன்னிங்கில் இருக்க வீக்லி சார்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ரெட் கலர் கேண்டலாக இந்த மாதிரி க்ளோஸ் வச்சா, ஒரு டீப் கேண்டலாக மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சா, ஸோ இந்த மாதிரி நடந்தால் கட்டாயம் என்ன நடக்க போகுது, மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல சரி ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதில் சின்ன சின்ன சப்போர்ட் இருந்தாலும் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சுன்னா நம்ம கட்டாயம் மார்க்கெட்டை வந்து ஒரு லாங் செல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக எதிர்பார்க்குறது வந்து கூடுதலாக அந்த 2100 2150 வந்து ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ட் ஒன்று கிரியேட் ஆகணும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் கிரியேட் ஆனிச்சுன்னா நல்ல கன்ஃபர்மேஷனாக நம்ம என்ன செய்யலாம், கண்டினியூவாக வந்து நம்ம வந்து செல் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதோட நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்துக்கிறோம், டே சார்ட். ஸோ டே சார்ட் கொஞ்சம் இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க. என்ன ரீசன்னா, நமக்கு வந்து இந்த வீக் வந்து ஏடிபி நியூஸும் என்எஃப்இ நியூஸும் இருக்கிறனால மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஒரு ரலியாக ரன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டு விஷயம் நடக்கலாம். ஒன்று ஸ்லோ மோஷனில் மார்க்கெட் ஸ்லோவாக ரன் ஆகிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை மார்க்கெட் கண்டினியூவாக செல் போடுச்சுன்னா கண்டினியூவாக செல் மூவ் ஆகிட்டு இருக்கலாம். இல்லை மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனும் இருக்குது.
ஸோ மார்க்கெட் என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது வந்து கூடுதலான செல் ஆப்ஷன் எதிர்பார்க்குறேன். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ஒரு என்எஃப்பி நியூஸ் டைமில் வந்து இந்த ஒரு 3-4 டேஸ் வந்து கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேயாக மார்க்கெட் வந்து ரன்னிங் ஆகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு கீழே கட்டாயம் ஒரு லாங் கேண்டில், அதாவது வீக்லி சார்ட்டில் சொன்ன மாதிரி ஒரு லாங் ரெட் கலர் கேண்டில் கிடைச்சா கட்டாயம் நீங்கள் செல் பண்ணுங்கள். கட்டாயம் செல்லில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன், அதே மாதிரி இந்த இன்னைக்குள்ள டே சார்ட்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மார்க்கெட் பிலோ வந்து நமக்கு 2080க்கு கீழே க்ளோஸ் வச்சா இன்னும் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த பாயிண்ட்ஸுக்குள்ள நம்ம பார்த்துக்குருவோம் செல் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால். ஸோ 4 ஹவர் சார்ட். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் 4 ஹவர் சார்ட் வந்து கட்டாயம் இந்த சார்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் கரெக்டான டைமோட நம்ம கரெக்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ 4 ஹவர் சார்ட் இதோட ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு இந்த அனலைசிங் பார்க்குறதுக்காக நான் இந்த சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 4 ஹவர் சார்ட் வைக்கிறதுக்கு இன்னும் நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் இருக்குது. பிலோ இந்த ஜூனுக்கு கீழே வரணும். அதாவது 2080 கீழே தான் நம்ம செல் எடுக்க போகிறோம். ஸோ வேணா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் நான் வந்து இந்த ஜூனுக்கு கீழே பிலோ, இதுக்கு கீழே பிலோ செல் நான் ஷார்ட்டாக நோட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு செல் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. கரெக்டான செல்லுன்னு சொல்ல போனீங்கன்னா 2070 கீழே எடுக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். கட்டாயம் வந்து பிலோ க்ளோஸ் வைக்கிற மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கூடுதலாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு இதை மூவ் பண்ணுறேன், நான் அப்புறம் மாற்றிக்கிடுவோம். ஸோ அதுக்கு பிறகு அப்படியே நம்ம வந்து 1 ஹவர் சார்ட் வைக்கலாம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்குவோம். ஸோ 1 ஹவர் சார்ட்டில் பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த ஜூன் ஒரு நல்ல ஜூன், அதாவது இந்த 2020. ஸோ அதான் நான் அப்ராக்ஸாக முன்கூட்டியே சொன்னேன், இந்த 2020லேருந்து 2100. ஸோ அதே மாதிரி நான் 100 எடுக்கிறேன். 100. ஸோ என்ன பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ பை சைட் ஃபோக்கஸ் ஆனாலும் இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணால் இந்த மார்க்கெட் வந்து நடக்கும். சடனாக மார்க்கெட் கீழே வரக்குள்ள இது பிரேக் அவுட் ஆகும். இது பிரேக் அவுட்ல இருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கரெக்டான செல் எடுக்கிறேன்னா பிலோ நம்ம கரெக்டாக இதுக்கு கீழே எடுங்க. இந்த ஜூனுக்கு கீழே எடுப்போம். 1 ஹவர் சார்ட் பார்க்குறோம். ஸோ இதுக்கு கீழே, ஸோ அதை நோட் பண்ணியிருக்கேன், இதுக்கு கீழே. ஸோ அப்படி இல்லை இந்த ஜூன்லையும் நமக்கு திரும்ப ஒரு செல் நடக்க சான்சஸ் இருக்குது, ஷார்ட் செல். ஸோ இந்த இடத்துல ஒரு செல் கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ட் திரும்பவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணுச்சுன்னா கட்டாயம் இந்த டவுன் சைட் வந்து பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு அப்டேட். ஸோ என்ன பொறுத்தவரையில் நான் வெயிட் பண்ணுறது 2 ஜூன். ஒன்று மார்க்கெட் மேலே போகணும், இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் கிடைக்கணும். அந்த ரெசிஸ்டன்ட் கிடைச்சது பிறகு என்ன நடக்க போகுது, மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்தது பிறகு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எப்படியுமே 2030க்கு முன்னுக்கு 2040 2050 இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு ஜூன்னு சொல்ல போனால் இந்த 2030 எடுத்துக்கிறீங்க. இப்போதைக்கு 33 வரும், நீங்கள் 30 எடுத்துக்கிறீங்க அப்ராக்ஸா. ஸோ 30க்கு பிறகு தான் நமக்கு வந்து லாங் சேல். ஸோ இது கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணினா தான் நமக்கு கட்டாயம் லாங் சேல் கிடைக்கிறதுக்கு. ஸோ லாங் சேலை விட பெட்டர் வந்து இந்த 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஷார்ட் டைமில் போயிட்டு பாருங்கள், அதுவும் ஒரு சப்போர்ட் ஜோன் தான், ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் பிரேக் அவுட் பண்ணால் தான் அடுத்த செல்லுக்கு நம்ம போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ நான் இதையும் ட்ரா பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது நான் எதிர்பார்க்குறது இது தான், 2 ஆப்ஷன். ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு ஆப்ஷன். ஸோ மெயினாக நான் எதிர்பார்க்குறது கட்டாயம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஏபியும் நடக்கணும். ஸோ நம்ம வளமையாக பார்க்குற மாதிரி தான். ஸோ ஏ இல்லாட்டி பி, ஏ நடந்தால் கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்குது. ஏ நடக்காட்டி கட்டாயம் வந்து நம்மளுக்கு பி ஆப்ஷன்
கட்டாயம் நடக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிரேக் அவுட் நடந்தா இந்த ஜோனை மிஸ் பண்ணிடுறாங்க. இதுல உங்களுக்கு நல்ல ஒரு செல் ஆப்ஷன் இருக்கு. அப்படி இல்ல மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல வந்த மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னா திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் ஆகுதுன்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், திரும்பவும் மார்க்கெட் பழைய நிலைமைக்கு பை சைட் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அப்படி ஃபோக்கஸ் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டனாக கிரியேட் ஆனிச்சுன்னா கட்டாயம் இப்போ இந்த டைம் மார்க்கெட் ஒரு லாங் செல் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் நமக்கு செல் கிடைச்சிச்சுன்னா கட்டாயம் வந்து பிலோ 2000 கீழே நமக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எதிர்பார்க்குறது 1960 இல்லாட்டி 1915 மட்டும் எதிர்பார்க்கலாம் இந்த ஆப்ஷன் கிடைச்சதுக்கு பிறகு. ஸோ இதுக்கு கீழே லாங் செல். ஸோ அது செல்னால நான் வந்து அதை ரெகுலராக ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்ல கன்ஃபார்மான ஒரு இப்போ உள்ள டெக்னிக்கல் ரீதியான ஒரு அப்டேட். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த 2150 2120 2100. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளையாக இருக்கான்னு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இது சப்ளையாக இருந்தால் நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், கோல்டு வந்து நமக்கு செல் ஆகும். அப்படி செல் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வெயிட் பண்ணணும். ஏடிபி நியூஸுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏடிபிக்கு பிறகு நமக்கு என்எஃப்இ நியூஸும் கிடைக்கும். ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட்டில் நமக்கு செல் கிடைச்சா நம்ம வந்து செல் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கண்டினியூ பண்ணால் நமக்கு கட்டாயம் வந்து டார்கெட் வந்து கட்டாயம் வந்து 2000 ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நமக்கு 2000 நம்ம 100லேருந்து பார்ப்போம். 100 பார்த்தா 2070, அதே பிறகு 2050. ஸோ 2050 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 30 இல்லாட்டி 20 கிடைக்க சான்சஸ் இருக்கு. இந்த 20 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது நடக்கணும். நான் வேணா இதையும் ஆட் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் இது நடக்கணும். இது ஃபர்ஸ்ட் இது நடந்தால் கட்டாயம் செகண்ட் மார்க்கெட்ல இது நடக்கணும். ஏன்னா இந்த சப்போர்ட்டும் மார்க்கெட்ல பெண்டிங். இது நடந்தால் கட்டாயம் ஒரு டீப் டவுன் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்குரிய அப்டேட். ஸோ நியூ ப்ரைஸ் மேபி இந்த ப்ரைஸை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அடுத்த செல்லுக்கு. ஏன்னா மார்க்கெட்டில் இந்த டைமில் வந்து நம்ம பை பண்ணோம்னா கட்டாயம் வந்து ரிஸ்க். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம இருக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு மெயினாக இருக்கிற சப்ளை ஜோனில் இருக்கும். ஸோ அந்த சப்ளை ஜோனில் போயிட்டு நம்ம பை பண்ணோம்னா கட்டாயம் மார்க்கெட்டில் ஃபெயிலியர் நடக்க சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் எங்கே பை சைட் மூவ் ஆகுதோ, எங்கே நமக்கு நல்ல பை கிடைக்குதோ அந்த இடத்துலேருந்து நம்ம செல் பண்ணுறது பெட்டராக இருக்கும் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு. ஸோ இதுக்கு கீழே இந்த ஜோனுக்கு கீழே பிலோ செல் தான். வேணா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம், பிலோ செல். ஸோ அப்படி பார்த்தா 2020 இருந்து நம்ம 2000 மட்டும் பார்க்கணும். 2000க்கு பிலோ நமக்கு லாங் செல் வரத்துக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ மெயினாக நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இந்த ஏடிபிக்கும் என்எஃப்இ நியூஸுக்கு தான். ஸோ அதில் தான் நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க போகுது மார்க்கெட் வந்து எந்த சைட்டில் போக போகுதுன்னு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க பர்சனலாக. ஸோ என்ன அப்டேட், நெக்ஸ்ட் என்ன அப்டேட், இதுதான் அப்டேட். ஒன்று நமக்கு இந்த சைட் மூவ் ஆகணும், இதுலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சப்ளை கிடைக்கணும். ஸோ சப்ளை கிடைக்கிற ஜோன் சொல்லிட்டேன். 2150 2120 2100. ஸோ இந்த ஜோனில் நமக்கு வந்து சப்ளை கிடைக்கணும். ஸோ இதில் சப்ளை கிடைச்சா மட்டும்தான் நம்ம செல் ஆப்ஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி நமக்கு சப்ளை கிடைக்கல, மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த பி ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. அப்படியும் இல்லை மார்க்கெட்டில் எதுவுமே நடக்கல, மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்க. நமக்கு வந்து ஏடிபிக்கு பிறகு நம்ம மார்க்கெட்டை வந்து கரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அப்டேட்ஸ். ஸோ கீ ஜோன்ஸ் எதுவும் பார்க்குறதா இருந்தால் நம்ம இதுக்குள்ளே தான் கீ ஜோன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வேணா நம்ம இந்த 20லேருந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு தான் மார்க்கெட் மேலே வந்துச்சு. ஸோ கரெக்ட் கீ ஜோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜோன் நம்ம எடுத்த ஜோன் தான் வரும். இது அந்த கோல்டன் ஜோன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோல்டன் ஜோன் தான் கரெக்டாக வரும். ஸோ கோல்டன் ஜோனுக்கு பிலோ நமக்கு செல் பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம செல் ஆப்ஷன் போகலாம். ஸோ ஷார்ட் டைமுக்கு பார்க்குறதா இருந்தால் இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு, அதாவது இப்போ இந்த ஜோன் இப்போ உள்ள நியூ ஹை
நியூ இப்போ கிடைச்ச லோவுக்கும் நம்ம பார்த்தோம்னா நான் சொன்ன இந்த ஜோன் தான், இந்த 61-50% தான். நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த ஜோனுக்கு மார்க்கெட் திரும்ப வரணும். இதுலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு சப்ளை கிரியேட் ஆகணும். சப்ளை கிரியேட் ஆனால் மார்க்கெட் வந்து டவுன் சைட் மூவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது இப்போ உள்ள அப்டேட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏதாவது மெயினான ஏதாவது அப்டேட்ஸ் எதுவும் வந்தால் நான் கட்டாயம் வந்து டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள், நான் அதில் அப்டேட் தரேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.